நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 8% அதிகமான வாக்குகளை பெற்று தற்பொழுது மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை தேர்தல் ஆணையத்தால் பெறப்பட்டுள்ளது. இந்த ஒரு செய்தியானது நாம் தமிழர் தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியில் தற்பொழுது ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் கூறப்பட்ட சூழ்நிலையில் அபிநயா நேற்றைய தினம் முதல் இங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்ற ஒரு கள நிலவரம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாது நாளை முதல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அங்கு பரப்புரை ஆற்றுவார் என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளிவந்துள்ளது. இங்கு 20% அதிகமான வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பில் நாம் தமிழர் கட்சியினர் அங்கு பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. மருத்துவரான அபிநயா தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான வரவேற்பு உள்ளது, திமுக அரசின் நிலைப்பாடு என்ன என்று தற்பொழுது அனைத்து மக்கள் மத்தியிலும் பரப்புரையை மேற்கொள்வருகிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு பெண்களின் ஆதரவு மிக பெரியதாக இருக்கிறது என்பதே கள நிலவரமாகவும் உள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற உழைப்பு ஒன்றே வழி என தேர்தல் களப்பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவர் அறிவுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவனுக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நமக்கு அதை அடைவதற்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடுமையாக உழைப்போம். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி கடுமையான உழைப்புதான். எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து சாதனைதான். சாதிப்போம் என்று அவர் இந்த ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு அறிவிப்பும் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேர்தலில் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய இலக்காகவே இருந்து வருகிறது. அதற்காக தொண்டர்கள், களப்பணியாளர்கள் என தற்பொழுது பலரும் அங்கு வேலைகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக களப்பணி செய்வதற்காக 8 முக்கிய நிர்வாகிகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு நியமித்ததும் குறிப்பிடத்தக்கது.